வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதா சமையல். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டம் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் என்னென்ன செடிகள் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால காய்கறி செடிகள்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காய்கறி செடிகளுக்கான விதைகள் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிற விவரமெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் இந்த வீட்டுக்கு ஜனவரி மாதம்தான் வந்தோம். அதுக்கப்புறம் லாக்டவுன், அப்புறம் நல்ல சம்மர். அதனால் நாங்கள் எந்த செடியும் புதுசாக நட்டு வைக்கலை. ஏற்கனவே இந்த வீட்டில் இருந்த செடிகள் மட்டும்தான் இருந்தது. ஏற்கனவே என்னென்ன இருந்தது, இப்போ நான் என்னென்ன நட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க பேக் கேமராவுக்கு போயிடலாம். நம்ம தோட்டம்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் தோட்டம். இதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூல் தான் இந்த லாக்டவுனில் எங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூலில் எங்களை தவிர்த்து வேறு யாரும் வந்து ஸ்விம் பண்ண மாட்டாங்க. இது வீட்டிலே இருக்கிற ஒரு ஸ்விம்மிங் பூல். நாங்கள் இங்கே வரும்போது இந்த ஸ்விம்மிங் பூலில் சுற்றியும் லான் தான் இருந்தது. அதுக்கப்புறம் சம்மரில் நிறைய புல்லெல்லாம் காஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் செடிகள்லாம் நட்டு வைக்கலாம் அப்படின்னு யோசனை வந்தது. இந்த புல்லெல்லாம் ஒழுங்காக வெட்டி இது ஒரு பர்ஃபெக்டான கார்டனாக மாற்றணும் அப்படின்னு தான் ஆசை. லாக்டவுனில் ஹெல்ப்புக்கு சரியான ஆள் கிடைக்காததுனால ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிவிட்டு அங்கங்கே செடிகள் வச்சுருக்கேன். ரொம்ப பராமரிப்பே இல்லாத ஒரு கார்டன் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். பராமரிப்பே இல்லைனாலும் அதில் எவ்வளோ பலனுள்ள செடிகள் வளர்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த தோட்டத்தில் தானாக முளைச்ச செடிகள்லாம் எவ்வளோ பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நான் எப்போவுமே ஒரு ஈஸி கார்டனர். ரொம்ப அதுக்காக தினமும் வேலை பண்ணி ஒரு பர்ஃபெக்டான கார்டன் மெயின்டைன் பண்ணுற ஆள் நான் இல்லை. நான் ஈஸியாக அப்படியே போகிற போக்கில் விதையை போட்டு போகிற போக்கில் செடியை வளர்த்துட்டு போயிடுவேன். ரெகுலராக உரம் போடுறது, மருந்தடிக்கிறது, இந்த மாதிரி வேலை கூட நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா தோணும் போது செய்வேன். அதை பர்ஃபெக்டாக இத்தனை நாளில் அடிக்கணும், இத்தனை நாளில் விதைக்கணும், அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். ரூல்ஸ் இல்லாத ஒரு கார்டன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரூல்ஸே இல்லாத ஒரு கார்டனில் கூட எவ்வளோ செடிகள் வளர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். செடிகள் வளர்க்குறதுல ஆர்வம் இல்லாதவங்க அல்லது செடிகள் வளர்க்குறது ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கார்டனை பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் செடி வளர்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரி வாங்க கார்டன் பார்க்க போகலாம். இந்த படியிலேருந்து இறங்கும் போது இங்கே புல்தரை இருக்குது. இந்த புல்தரையில் அங்கே ஸ்டோன்ஸ் போட்டிருக்கோம் நடக்கிறதுக்காக. இந்த புல்லெல்லாம் கொஞ்சம் நல்ல பெருசாக வளர்ந்துருச்சு. இப்போ சமீபத்தில் மழை வந்துட்டு இருந்ததுனால புல்லெல்லாம் கட் பண்ண முடியல. ஸ்விம்மிங் பூலுக்கு அந்த பக்கம் சப்போட்டா மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வாழை மரம்லாம் இருக்குது. இப்போ இந்த பக்கத்தில் இருந்து நம்ம பார்த்துட்டு போகலாம் வாங்க. இங்கே வந்து எங்கள் பழைய வீட்டில் இருந்த அந்த அரளி செடியை இங்கே கொண்டாந்து வச்சுருக்கேன். அதில் நல்ல பூவெல்லாம் பூத்துட்ருக்கு. இந்த அரளி செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறது நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழெல்லாம் கிராஸ் இருக்குது. அதில் ஓரத்தில் மட்டும் செவுத்தோரத்தில் மட்டும் கொஞ்சம் அழகுக்கான பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். இந்த அரளிப்பூ இங்கே பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பிச்சிப்பூ இங்கே பறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த செடிகளை நான் இங்கேயே வச்சுட்டேன். சின்னதாக துளசி செடி இங்கே வச்சுருக்கேன். ஏற்கனவே நான் இந்த மூலிகை செடிகள் பற்றியெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் கீழாநெல்லி செடி. கீழாநெல்லி செடியெல்லாம் தானாக வளர்ந்தது தாங்க. இருந்தாலும் மருந்துக்கு உதவுமே அப்படிங்கிறதுனால நான் அந்த செடிகளெல்லாம் எடுக்கலை. அதெல்லாம் அப்படியே வளர விட்டுட்டேன். இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள்லாம் தானாக முளைக்கும். அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வளர்க்கணும். இங்கே வந்து கற்பூரவள்ளி நான் இப்போது வந்து ஒரு மாதம்தான் ஆச்சு நட்டு வச்சு. எந்த அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னு பாருங்கள். இந்த கற்பூரவள்ளியெல்லாம் தானாக வளராதுங்க. நம்மளாம் எங்கிருந்தாவது அந்த செடி கிள்ளி கொண்டாந்து வைக்கணும். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வீட்டில் அந்த மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள்லாம் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வீட்டில் தொட்டிலெல்லாம் வளர்த்துட்டு இருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் மண் இடம் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இங்கே தரையில் வச்சுருக்கேன். இங்கே நான் காய்கறி குப்பையெல்லாம் போட்டதில் ஏதோ ஒரு பூசணி செடியோ இல்லை என்னமோ ஒரு செடி வளர்ந்துட்டுருக்கு. இது இன்னும் பூக்கலை. பூத்தா தான் தெரியும். அரளிப்பூ டெய்லி பூக்கும். நான் சாமிக்கு எடுத்து வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்லேயே இந்த மாதிரி செடிகள்லாம் வளர்க்கும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமே. டெய்லி சாமிக்கு பூ வைக்கும் போது அந்த ஆனந்தம் தெரியும். இங்கே பக்கத்தில் வேப்ப மரம் நிறையா இருக்குது. அந்த வேப்ப மரத்துலேருந்து இப்போ சமீபத்தில் எல்லாம் பழமாக பழுத்து எல்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. அதிலேருந்து எல்லாம் விதைகள்லாம் முளைச்சி வந்திருக்கு. நான் இதெல்லாம் எடுத்து தொட்டிக்கு மாற்றி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
இது வந்து சீனி புளியங்காய் மரம். நான் சீனி புளியங்காய் பறிக்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த மரத்துலேருந்து விழுந்த விதையில முளைச்சிருக்கு. இதை கூட நான் தொட்டியில் எடுத்து வளர்க்கலான்னு ஆசைப்பட்றேன். பழம் சாப்பிட்டுட்டு போட்ட விதைகள்லேருந்து ஒரு பப்பாளி செடி வளர்ந்து வந்துட்டுருக்கு. இந்த குரோட்டன் செடி இது ரொம்ப புஷ்ஷியாக வளர்ந்துருச்சு. அதிலேருந்து கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து இங்கே கீழே நட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் உயிர் பிடிச்சிருச்சு. இந்த பழைய இலைகள்லாம் கொஞ்சம் காயுது. இதாலும் பாருங்கள், நடுவில் அது வளர்ந்து வர்றது தெரியுது. இது பாருங்கள், குப்பை மேனி. இது ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. எந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த குப்பை மேனி வந்து தீத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குப்பை மேனி அங்கங்கே வளர்ந்துட்டுருக்கு. இந்த குப்பை மேனி செடி நீங்கள் வீட்டில் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்கிருந்தாவது இந்த மாதிரி ஒரு குப்பை மேனி செடியை எடுத்துகிட்டு வந்து உங்கள் தொட்டியில் போட்டுட்டிங்கன்னா போதும். அந்த செடி அப்படியே போடுங்க. அதுலேருந்து அந்த விதைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி விதைகளில் இருக்கும் உள்ள. இந்த மாதிரி காய்கள்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் காஞ்சு இருக்கிற மாதிரி நல்லா முத்தலாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது விழுந்து இந்த செடிகள்லாம் தொட்டியில் மறுபடியும் முளைச்சிக்கும். ஸ்கின்ல எந்த ப்ராப்ளமாக இருந்தால், ஏதாவது ஒரு ரேஷஸ், இதில் தேமல் அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் இதை கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு தடவிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா ஆகிடும். இதை வச்சு பேக் போட்டிங்கன்னா கூட முகம் அவ்வளோ தெளிவாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே காய்கறி கழுவுன தண்ணியெல்லாம் ஊற்றினும் போது அதில் இருந்த ஒரு கோவக்காய் விதை முளைச்சி கோவக்காய் செடியாக வளர்த்துட்ருக்கு. இங்கே ஒரு பிச்சி பூச்செடி, அழகான கலர். இப்போ சம்மரில் இந்த செடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சுங்க. இப்போ தான் அதெல்லாம் கொஞ்சம் மழை விழுகவும் கொஞ்சம் நல்லா தழைச்சி வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு கருவேப்பிலை செடி இருக்குது. இந்த கருவேப்பிலை செடி பக்கத்து காம்பவுண்டில் ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது. அந்த கருவேப்பிலை மரத்தோட வேர்லேருந்து இந்த செடி வந்திருக்கு. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கருவேப்பிலை செடியும் அங்கே முளைச்சி வந்துட்டுருக்கு. இந்த ப்ளூ கலர் ஃப்ளவர்ஸ், இது வந்து அந்த டிசம்பர் பூ இல்லைங்க, இது வந்து அழகுக்கு வைக்கிற ஒரு பூ. இதுவும் எனக்கு இந்த கலருக்காகவே இந்த செடிகளை அங்கங்கே வளர்த்துட்ருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே குப்பை மேனி செடி இருக்குது. இது பாருங்கள், மணத்தக்காளி செடி. இதுவும் மணத்தக்காளி கீரை போட்டதில் எங்கேயோ ஒரு விதை இருந்து அதிலிருந்து முளைச்சி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி செடிகள் வளரும் போது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா பெருசாக வளர விட்டுறணும். வளர விட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து விதைகள் எடுத்து நம்ம வேறு தொட்டியில் போட்டுக்கலாம். இங்கேயும் பாருங்கள், இங்கே ஒரு கீழாநெல்லி செடி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் செம்பருத்தி செடி. இது தொட்டியில் வச்சுருந்தேன், இப்போ தான் எடுத்து இதை கீழே வச்சுருக்கேன். வச்சதுக்கப்புறமா இது நல்லா பூக்க ஆரம்பிக்குது. இது கத்திரி செடி. இந்த கத்திரி செடி நான் விதை போட்டு நாற்று வளர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் பூச்சி வந்துருச்சு, இதுக்கு மருந்து அடிக்கணும். இந்த கத்திரிக்காய் செடியில் பாருங்கள், பூக்க ஆரம்பிக்குது. இனி காய்கள்லாம் வரும். காய் வரும்போது இன்னொரு அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். இதுவும் இன்னொரு கத்திரிக்காய் செடி. இதுக்கு பக்கத்தில் இந்த மிதி பாவக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, குட்டி பாவக்காய், அந்த செடி வச்சுருக்கேன். இந்த செடி இப்போ தான் நல்லா வளர்ந்து காய்க்க ஆரம்பிக்குது. இங்கே ஒரு காய் இருக்குது. இங்கேயும் ஒரு பப்பாளி செடி வளர்ந்துட்டுருக்கு. பப்பாளி விதை நிறைய போட்டேன், கும்பலாக நிறைய முளைச்சிது. ஆனால் அதிலிருந்து ஒன்று தான் நல்லா வருது, மீதியெல்லாம் போயிடுச்சு. இங்கே ஒரு பீர்க்கஞ்செடி கூட நட்டு வச்சுருக்கேங்க. பீர்க்கம் விதை தான் போட்டேன். நான் இந்த விதையெல்லாம் எங்கே வாங்கினேன் அப்படின்னு இந்த வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். இதில் விதை போட்டு வளர்க்குறதுக்காக இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் பலாப்பழ விதை போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மாஞ்செடி. நம்ம சாப்பிட்டுட்டு போடுற விதைகளில் இருந்து தாங்க இந்த மாதிரி மாஞ்செடியெல்லாம் வளர்ந்துருக்கு. இதை எடுத்து தொட்டியில் வச்சுக்கலாம், இல்லை இங்கேயே கூட வளர விடலாம். இதுக்கு பக்கத்தில் வாழை மரம். என்ன இந்த வாழை மரத்துக்கு ஏதாவது நோயான்னு தெரியல, இந்த மாதிரி காஞ்சி போகுது. கீழே கன்றுகள் வந்துட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு மருதாணி செடி நட்டு வைக்கலாம் அப்படின்னு நட்டு வச்சுருக்கேன். இது உயிர் பிடிக்குமான்னு தெரியல, ஏன்னா நான் நட்டு வச்சதுக்கப்புறம் இதிலேருந்து குச்சியை ஒடிக்கிறதுக்காக காக்கா வந்து கொத்தி அதை ஆட்டி விட்டுட்டே இருந்தது. அப்புறம் இங்கே ஒரு தொட்டி, இந்த தொட்டியில் தாங்க நான் நாற்று போட்டு வளர்த்தேன். இதில் வளர்ந்த நாற்றை தான் நான் எடுத்து அந்த பக்கம் கீழே நட்டு வச்சுருக்கேன். அந்த கத்திரிக்காய் செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு, பூவே பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த விதை போட்ட இந்த இடத்துல இது இவ்வளோ தான் வளர்ந்துருக்கு. அதனால தான் இந்த மாதிரியான செடிகளை வந்து நாற்று பறித்து வேறு இடத்துல நடணும். அதே இடத்துல இருந்ததுன்னா இந்த மாதிரி செடிகள்லாம் அவ்வளோ நல்ல வளர்ச்சி இருக்காது. இந்த தொட்டியில் வந்து ஒரு சீத்தாப்பழ செடி வச்சுருக்கேன். இந்த சீத்தாப்பழம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது.
இதுக்கு முன்னாடியே இதில் நிறைய பழம் எல்லாம் பழுத்து பறித்து சாப்பிட்ருக்கோம். இதுக்கு பக்கத்தில் ஒரு முருங்கை குச்சிங்க, சும்மா ஒரு கொடி படறதுக்காக அந்த குச்சியை நட்டு வச்சேன். அந்த குச்சி அப்படியே தளைஞ்சிருச்சு பாருங்கள். அங்கே ஒரு செம்பருத்தி, அங்கே ஒரு தொட்டியில் ஒரு சீத்தா, அதில் ஒரு அவரை விதை இருந்தது. அந்த அவரை விதை போட்டு விட்டேன். அந்த அவரைக்காய் செடி கூட படர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு அவரைக்காய் செடி வச்சுருக்கேன். இதுலேயும் பப்பாளி விதை போட்டிருந்தேன். பப்பாளி விதையெல்லாம் வளர்ந்துட்டுருக்கு. இந்த அவரைக்காய் செடி இப்படியே வளர்ந்துட்டுருக்கு. சின்ன செடி தான் பாருங்கள். அவரைக்காய் பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அவரையெல்லாம் பந்தல் போட்டு வளர்க்கணும். நான் இங்கே பந்தல் போடாமல் அப்படியே அந்த பக்கத்தில் இருந்த செடியில் அப்படியே படர விட்டுட்டேன். அது அங்கே படர்ந்து பார்த்திங்கன்னா பூவே எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ஒரு செம்பருத்தி, இது மர நிழலில் இருக்கிறதுனால இந்த செம்பருத்தி அதிகமாக பூக்க மாட்டேங்குது. பெரிய சப்போட்டா மரம். இந்த சப்போட்டா மரத்தில் பழங்கள்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கிற மரம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு நந்தியாவட்டை செடி வச்சுருக்கேன். இங்கேயும் பாருங்கள், இந்த காய்கறி குப்பையெல்லாம் அப்படியே கொண்டாந்து வாழை மரம் தானே அதை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே போட்டேன். அதிலிருந்து ஒரு 2 மாவிதை இங்கே வளர்ந்து வந்துட்டுருக்கு. விதை போடும்போது நம்ம வாங்கி சாப்பிட்டுட்டு எந்த விதை நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த விதையை மட்டும் நம்ம போடணும். இந்த வாழையில் கன்று வந்துட்டுருக்கு. இந்த வாழை மரம் கொஞ்சம் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு வாழை மரம் பெருசாக வளர்ந்து அதில் காயெல்லாம் காய்ச்சிது. இந்த கொலைத்தள்ள வாழை மரம் இப்போ இல்லை. இப்போ மறுபடியும் இந்த வாழை வளர்ந்துட்டுருக்கு. இந்த வாழை மரத்துக்கு பக்கத்தில் இங்கே மல்லிகை செடி. இது நம்ம மல்லிகை செடி வளர்ப்பு வீடியோவில் இந்த செடியை பார்த்துருப்பீங்க. இதுக்கு நான் வாழைப்பழ தோல் உரம்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த செடியோட இலைகள் மட்டும் கொஞ்சம் ஃபேடடாக தெரியுது. அதாவது பச்சையம் கம்மியாக இருக்குது. இங்கே இன்னொரு மல்லிகை செடியும் வளர்ந்துட்டுருக்கு. இதில் கொஞ்சம் நல்லா பச்சையம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு தொட்டியில் புதினா வளர்த்து வச்சுருக்கேன். முதல்ல வளர்த்த புதினா எல்லாம் இந்த வெயிலில் எல்லாம் காஞ்சு போச்சு. கொஞ்சம் சரியாக கவனிக்க முடியாததுனால அதெல்லாம் காஞ்சு போச்சு. இங்கே ஒரு தட்டைப்பயிறு, அதாவது காராமணி செடி ஒரே ஒரு விதை போட்டு வச்சுருக்கேன். இங்கேயும் ஒரு வெண்டைக்காய் செடி வளர்ந்துட்டுருக்கு. இந்த இடத்துல என்னால் வேறு எந்த செடியும் வைக்க முடியல. ஏன்னா இது மர நிழலாக இருக்கிறதுனால இந்த செடியும் வரமாட்டேங்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செவுத்தோரமாக நான் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கேன். வெண்டைக்காய் செடி விதையை அப்படியே போட்டு அதே இடத்துல வளர விடணும். வளர்ந்து வெண்டைக்காயில் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த பூ வந்திருக்கு. இந்த பூ முத்தி வரும்போது காயாக மாறும். ஒரு 4 செடி இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த செடிகளில் இதுதான் முதல்ல வந்த காய். முதல்ல வந்த காயை நான் அப்படியே விட்டுட்டேன். முதல்ல வந்த காயை அப்படியே விட்டு அது நல்லா முத்தி விதையாகட்டும் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம அடுத்த தடவை நம்ம விதைக்கிறதுக்கு விதையை முதல்ல ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வர காய்கறிகளை நம்ம எடுத்து உபயோகிச்சுக்கலாம். எந்த செடியாக இருந்தாலும் முதல்ல வர காயை விதையாக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த செடி ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நம்ம மறுபடியும் அந்த செடியை வளர்க்குறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் எந்த செடி நட்டாலும் முதல்ல அதனுடைய விதைகளை சேகரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற பழம் ஆகட்டும் காயாகட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த செடிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது தானாக முளைச்ச கீரை, சாரணைன்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க. இது களை செடி அப்படின்னு நம்ம எல்லாம் பறித்து போட்டுடுவோம். இதோட மருத்துவ குணங்கள் தெரிஞ்சதுக்கப்புறமா நான் இந்த செடியை பிச்சு போடவே இல்லை. களையாக இருந்தாலும் அப்படியே வளரட்டும்னு அது ஃபுல்லாக இந்த இடத்தையே நல்லா கவர் பண்ணியிருக்கு. இதிலேருந்து கீரை எடுத்து நான் அப்பப்போ சமைப்பேன். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இது எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இங்கே தானாக விளைஞ்ச ஏதோ ஒரு காய், வெள்ளரிக்காய் போல் இருக்குது. அது பழுத்து போச்சு. இது என்ன செடின்னு தெரியல, இருந்தாலும் வளரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். இது காய் இவ்வளோண்டு தான் இருக்குங்க. இது என்ன செடின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். சைடில் இந்த பக்கம் ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி செடி வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இந்த இடத்துல மேலே சன்ஷேட்லேருந்து தண்ணி விழுந்து எந்த செடி வச்சாலும் அதெல்லாம் வேஸ்ட்டாக போகுது. இங்கே ஒரு மணி பிளான்ட் வளர்ந்துட்டுருக்கு. இது ஸ்பைடர் பிளான்ட். பிளான்ட் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ வேணுனாலும் பாருங்கள். இந்த மணி பிளான்ட்டை அப்படியே ஒரு செவுத்தோரமாக வச்சு அது மேலே ஏற விட்டுட்டிங்கன்னா இலைகள் நல்லா பெருசாக வளரும். தோட்டம் பார்த்தாச்சு.
வாங்க காய்கறி விதைகள்லாம் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நான் மார்ச் மாதம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து யூடியூப் விலாகுக்காக செம்மொழி பூங்காவுக்கு போயிருந்தோம். செம்மொழி பூங்காவோட விலாக் வீடியோவும் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த விலாகில் நீங்கள் செம்மொழி பூங்காலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். அங்கே செம்மொழி பூங்காவில் அரசாங்கத்தால் நடத்தப்படுற ஒரு விதை கடை இருக்குது. கார்டனிங்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமும் அந்த கடையில் விற்கிறாங்க. அதை பற்றியும் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ தான் இந்த விதைகள்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி 5 பேக்கெட் விதைகள் வெறும் 15 ரூபாய் தாங்க. இதில் நம்ம காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, அல்லது அந்த நேரத்தில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை வச்சுருக்காங்க. அங்கே உரம், பூச்சி மருந்து இது எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஆர்கானிக் தான். இந்த இதில் பார்த்திங்கன்னா கத்திரி விதை, முருங்கை விதை, இது செடி முருங்கை, வெண்டைக்காய் விதை, காராமணி விதை, பீர்க்கங்காய் விதை, இந்த 5 வித விதையும் நான் வாங்கிட்டு வந்தேன். இந்த விதையை வச்சு தான் நான் வெண்டைக்காய் செடி, கத்திரிக்காய் செடி எல்லாம் வளர்த்துருக்கேன். இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டு ஏப்ரல்னு போட்டிருக்கு. ஆனால் நான் ஜூலையில் விதை விதைச்சி கூட எனக்கு செடிகள் நல்லாவே வந்திருக்கு. விதைகள் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் விதைகள் எங்கே வாங்குறது அப்படின்னு தெரியலன்னா எனக்கும் தான் தெரியாது. இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லேண்ட்மார்க்கில் நம்ம போய் வாங்கிக்கலாம். வெளியே வாங்கி தான் விதைகள் போடணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் நம்ம சமைக்கும் போது காய்கறிகளில் இருந்து எடுக்கிற விதைகளை கூட நம்ம போட்டானா அது வந்துடும். காஞ்ச மிளகா, பூசணிக்காய், பரங்கிக்காய் இந்த மாதிரியான காய்கறிகள்லேருந்து நல்ல முத்தின விதையாக இருந்ததுன்னா எடுத்து போட்டிங்கன்னா செடிகள் நல்லா வளர்ந்துடும். அதுலேயும் உங்களுக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்கும். இனி வரும் காலங்களில் நம்ம வீட்டிலையே பயிர் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா வெளியிருந்து வர்றது அவ்வளோ பூச்சி மருந்துகளோடு வருது. இந்த வீடியோவில் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்களே ஒரு தோட்டம் வீட்டில் வளர்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது போல் நல்ல நல்ல வீடியோஸ்க்கு நம்ம சேனல் புஷ்பலதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.